ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் 6 o'clock தான் என்ட்ரி நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்கோம் guys. I am coming. Welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் அர்லி மார்னிங்காக கிளம்பிட்டோம் காய்ஸ். ஒரு 4:30க்கு மேலே ஆகிட்டு இருக்கு. நம்ம ஈசா யோகா போயிட்டு இருக்கோம் காய்ஸ். நம்ம பிளானிங்கில் இல்லை, பட் நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம ஈசா போயிடலான்னு. ஸோ ஈசா யோகா நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ கிளம்பிட்டோம் காய்ஸ். ஒரு காலையில் ஒரு சீக்கிரம் தான் கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம சீக்கிரம் அர்லி மார்னிங்காக வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். ஸோ அர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டோன்னா கொஞ்சம் நல்லா வியூ கிடைக்கும் காய்ஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரெடி ஆகி நம்ம கிளம்பிட்டோம் காய்ஸ். காய்ஸ் செம்ம ஃபாக் ஆகிருக்கு, செம்மையாக ஃபாக் இருக்குது. அது இல்லாமல் வழி வேறு லெவல் தெரியுது காய்ஸ். இந்த லைட்டிங் இல்லைன்னா இந்த வழி வேறு லெவலு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது காய்ஸ். இப்போ நைட்டில் போகிறது ஒரு பெரிய மேட்ரு தான், பட்டு செம்மையாக இருக்குது காய்ஸ். ஃபாகாக இருக்குது ஃபுல்லாக. மெதுவாக போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டோன்னா இங்கே ரிஸ்க்கு. ஸோ நான் வந்து மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன் காய்ஸ். நல்லா இருக்குது காய்ஸ். ஃபைனலி நம்ம வந்து ஈசா யோகா ரீச் ஆகிட்டோம். ஆனால் 6 o'clock தான் என்ட்ரி. ஸோ நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து இருக்குது இன்னும். ஸோ நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க காய்ஸ், நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ என்ட்ரி ஆகும்போது பார்ப்போம் காய்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். ஏன்னா இப்போ 6 o'clock ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு லெவல் இப்போது கூலிங்காக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் 6 o'clock ஆகலை காய்ஸ். 5 நிமிஷம் முன்னாடியே விட்டுருக்காங்க காய்ஸ். உள்ளே இருக்கிற ஃபீலிங் வேறு லெவல் காய்ஸ். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைமிங்கு. ஏன்னா புக்கிங் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும்ல காய்ஸ். ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் உள்ளே நிப்பாட்ட போகிறோம். ஓகே, நம்ம இங்கே நிப்பாட்டிடலாம் காய்ஸ். காலையில் யாருமே அவ்வளோ இல்லை. ஸோ நம்ம வந்துட்டோம். ஐ திங்க் பார்க்கிங்காக இன்னும் பணமே வாங்கலை, ஏன்னு தெரில காய்ஸ். செம்ம வியூ காய்ஸ். மை காட், நான் தனியாக போயிட்டு இருக்கேன், யாருமே இல்லை. ஆனால் நல்லா வைப்ஸு காய்ஸ். யாருமே இல்லை காய்ஸ், இங்கே எவனுமே இல்லை காய்ஸ். நம்ம ஈசா யோகாலிக்கு யாருமே இல்லை இன்னுமே. நான் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருக்கேன் காய்ஸ். இன்றைக்கி எம்டியாக இருக்குது காய்ஸ், ஃபுல் எம்டி, யாருமே இல்லை. என்ன கைஸ், வாவ் அதே ஐ ஆம் கம்மிங். சக்கையாக இருக்குது, சூப்பராக இருக்குது காய்ஸ். நல்லா எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அலோனாக இருக்கேன் இங்கே. வாவ், ஐ ஆம் அலோன் காய்ஸ். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், ஏன்னா அவங்க உக்காந்து நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் கைஸ். நான் கூட நினச்சேன் யாருமே இல்லைன்னு, ஆனால் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க கைஸ். நல்லா சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக.
காய்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் இங்கே. ஏன்னா அதிகமாக நாய்ஸ் போட்டவே இங்கே டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும். அது இல்லாமல் காலையில் கொஞ்சம் பியூட்டிஃபுல் வியூ கிடைக்குது. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணனேன் காய்ஸ், இந்த மாதிரி வியூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செம்மையாக ஃபாகாக இருக்குது, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. செம்ம வியூ காய்ஸ். காலையில் வேறு லெவல் காய்ஸ், நல்லா அழகாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா கூட்டம் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க நிறைய பேர். ஸோ சூப்பராக இருக்குது காய்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் டைம் லேப்ஸ் எடுப்போம், அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் உள்ளே போகிறதுக்கு. பாருங்க, வேற லெவல் வியூ காய்ஸ், செம்மையா இருக்கு. உள்ளே போயிட்டு வந்தோம். நல்லா உள்ளே ஃபோன் அலவுட் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஃபோன் கொண்டு போகல. பட் நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம் காய்ஸ். நம்ம வந்து உள்ளே போயிட்டு வந்தோம், அதுக்கடுத்து திரும்பி வெளியே வந்துட்டு இருக்கோம். நல்ல அழகாக சன்னு வந்து அப்படியே சைன் ஆகிட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ காய்ஸ். காய்ஸ், இன்னைக்கோட நாள் ரொம்ப நல்லா போயிடுச்சு காய்ஸ் இங்கே வந்துட்டு. ஸோ நம்ம திரும்பி இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் காய்ஸ். ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டைமிங் கரெக்டாக வந்துட்டோம். அப்புறம் கரெக்டான நேரத்தில் நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். உள்ளே கூட போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ திரும்பி கிளம்பிட்டு இருக்கேன் காய்ஸ். செம்ம மூமெண்ட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலான்னு தான் தோணும், ஏன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் பிளேஸ் காய்ஸ். நம்ம இங்கே வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அவ்வளோ நேரம் எங்களுக்கு போரே அடிக்காது காய்ஸ். எவ்வளோ நேரம் வேணுமோ நம்ம இங்கே இருக்கலாம், நம்மளுக்கு வந்து போரிங்கே இருக்காது. ஸோ நம்ம இப்போது திரும்பி ரிட்டன் தான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை காய்ஸ். நான் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு தான் யோசிக்கிறேன், இங்கே இருக்கணும்னு ஆசை வருது. செம்ம பிளேஸ் காய்ஸ், பியூட்டிஃபுல் வெதர், பியூட்டிஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட், நல்லா பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் இருக்கும். வேறு லெவல் காய்ஸ். ஸோ நம்ம திரும்பி வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து என்ட்ரிக்கு இப்போ எல்லாம் ஃபீஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே எடுக்கல காய்ஸ்.
நம்ம உள்ளே வரும்போது என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே எடுக்கலை. லெவல் மூமெண்ட் காய்ஸ். செம்மையாக இருக்குது காய்ஸ். இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணாலும் நேச்சர் வந்து எப்படி பிரைட்டாக தெரியுது. வாவ். காய்ஸ் நம்ம திரும்பி வந்து நம்ம பேக் டோர் கிட்டே வந்துட்டோம். இங்கே தான் நம்ம போயிட்டு வந்துட்டோமே. ஸோ நம்ம திரும்பி போயிட்டு தான் இருக்கோம். நான் அந்த வழியாக திரும்பி இந்த வழியாக போயிடுறேன் காய்ஸ். வந்தது வந்து அந்த வழியாக மீன்ஸ் நம்ம தொண்டாம்புத்தூர் பேரூர் முடிச்சு அந்த வழியாக தான் வந்தேன். இப்போது பேக் டு 2 hours போகும்போது நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடவள்ளி டு அக்ரி காலேஜ் இருக்குது காய்ஸ். அக்ரி காலேஜ் வழியாக போயிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தொண்டாமுத்தூர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். அது இல்லாமல் என்னோடய பேட்ரி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. நான் பவர் பேங்க் வேறு கையில் கொண்டு வரல. ஸோ பேட்ரி லோ ஆகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு இங்கே ப்ளாக் வந்து எண்டே பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம இந்த ப்ளாக் இங்கே எண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கடுத்து வந்து சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னு வைங்க காய்ஸ். ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும் ப்ளாக் எண்ட் பண்ணலன்னு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. டில் தட் bye bye, have a good day, safe ride. நான் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருக்கேன் காய்ஸ். இன்னைக்கு எம்டியாக இருக்குது.